அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு பீக்கிங்காக தான் எடுத்திருக்கேன். இது வந்து கட் பண்ணி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஏஎம்சி பாத்திரத்தில் நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. அது கூட காயமும் சீரகமும் ஒன்றா சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அது வெந்ததும் நம்ம கட் பண்ண பீக்கிங்காவும் அது கூட அவரைக்காவையும் ரெண்டையும் சேர்த்து சமையல் பண்ணி பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி பழம், ஒரு 10-15 பொடி உள்ளி அதையும் கட் பண்ணி ஒன்றா போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது மூணும் போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா காய் வேகட்டும். காய் வெந்ததுக்கு அப்புறவு தேங்காய் வந்து கொரன்னு அரைச்சி ஊற்றிக்கிடுங்க. அதுக்கு ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறவு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றினா சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் வந்து சோறுக்கும் சாப்பிடலாம், கோதுமை தோசை சுட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பீர்க்கிங்காய் சாம்பார். அது கூட இன்றைக்கி சைடிஷ் என்னடானா முட்டை ஆம்லேட் தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். அதுவும் அப்பளமும் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் என்னடானா ஒயிட் ரைஸு, பீர்க்கிங்காய் அவரைக்காய் சாம்பார், முட்டை ஆம்லேட்டு, அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.